அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தென்றல் தமிழ் பேரவையின் சார்பிலே சிறப்பான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு பேச வந்திருக்கக்கூடிய டிஜேஎஸ் பாலிடெக்னிக் கல்வி குழுமத்தின் மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் பார்வையாளரான உங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எது முக்கியம் என்ற கேள்வி எழும்பொழுது விவாதத்திற்குரியது. கல்வி மனிதனுக்கு அறிவை வழங்குகிறது. திறமை ஒருவருக்கு அடையாளத்தை வழங்குகிறது. ஒருவர் பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் அவருக்கு திறமை இல்லையெனால் முன்னேற முடியாது என்று கூறுகிறார்கள். அதே போல ஒருவருக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அவர் கல்வி இல்லை என்றால் அவர் வாழ்க்கையிலே அந்த திறமையை பயன்படுத்த முடியாது என்ற கேள்வி எழுகின்றது. இன்று இந்த சுவாரஸ்யமான தலைப்பில் இரண்டு அணிகளும் தங்களது கருத்துக்களை முன்வைக்க வருகின்றார்கள். இந்த பக்கம் கல்விதான் சிறந்தது, கல்விதான் வாழ்க்கையில் உயர்த்துவது என்று பேச இருக்கின்றார்கள். அதே போல இந்த பக்கம் திறமைதான் மனித முன்னேற்றத்திற்கு முக்கியம் என்று பேச இருக்கின்றார்கள். முதலாவதாக லிங்கேஸ்வரன் அவர்கள் இளம் பேச்சாளர் இப்பொழுது கல்விதான் சிறந்தது என்று பேச அழைக்கின்றோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முக்கியமே கல்வி மட்டுமே. அந்த தலைப்பில் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன். இப்போ சமூகத்துக்கு முக்கியமானதே கல்விதான். கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 2 நண்பர்கள் பள்ளிக்கு செல்லும்போது ஒருத்தன் நல்லா படிக்கிறவனும் ஒருத்தன் ஆவரேஜாக படிக்கிறவனும் இருந்தாங்க. அது நல்லா படித்து பார்த்தீங்கன்னா நல்ல அலுவலகத்தில், அரசு அலுவலகத்தில் வேலைக்கு போகிறான். படிக்காதவன் தினக்கூலிக்காக வேலைக்கு போகிறான். இதுலேயே தெரிஞ்சுக்கணும், கல்வி மட்டும்தான் முக்கியம். கல்வி இருந்தால்தான் உயர முடியும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. கல்வி இருந்தால்தான், படித்தால்தான் தலைமுறையே உயரும். கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை. பள்ளிக்கு வந்தால்தான் எழுத படிக்கவே தெரியும். கல்வி படித்தால்தான் அறிவு வளரும். அறிவு இல்லாமல் திறமை இல்லை. புரிகிறதா? விடைபெறுகிறேன். நன்றி. மதிப்பிற்குரிய லிங்கேஷ் அவர்கள் வாழ்க்கையில் உயர்த்துவது கல்விதான் என்று அவருடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இந்த பக்கம் திறமைதான் வாழ்க்கையில் உயர்த்துவது என்று அவர்களை கருத்துக்களை தெரிவிக்க ஆகாஷ் அவர்களை பேச அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்துள்ள சக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் உயர்த்துவது கல்வியா திறமையா? அதில் நான் பேச வந்துள்ள தலைப்பு திறமையே. வாழ்க்கையில் உயர்த்துவது திறமையே. கல்வி பலரிடம் இருக்கிறது, ஆனால் திறமை உள்ளவர்களே தனித்து நிற்கிறார்கள். உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறுகதை கூற விரும்புகிறேன். ஒரு கல்லூரியில் 1000 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். அதே இடத்தில் ஒரு யோசனை கொண்ட புதுமையான ஒருவன் நிறுவனம் தொடங்கி அங்குள்ள மற்றவர்களுக்கு வேலை கொடுத்தான். திறமைதான் வாழ்க்கையில் அவசியம். வெற்றி விரைவாக வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. வாய்ப்புகள் உருவாக்குகிறது திறமை என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல மாணவர்கள் பட்டயங்கள் எடுத்தாலும் திறமை இருந்தால் மட்டுமே தான் முன்னேற முடியும். ஒரு திறமை இருக்கின்றவர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த கல்லூரியிலே பட்டயம் பெறுவதை அனைவருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்றாருன்னா திறமை உள்ளவர்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அவருடைய வாதத்தை எதிர்த்து கல்விதான் சிறந்தது என பேச வருகிறார் மோனிகா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு வாழ்வில் உயர்த்துவது கல்வியே. எனக்கு முன்னால் பேசியவர் திறமைதான் முக்கியம் என்று பேசினார். இன்று மருத்துவர், பொறியாளர், நீதிபதி அனைவரும் கல்வியால் உயர்ந்தவர்களே சார். ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் திறமை மட்டுமே போதுமா? மருத்துவ கல்வி கட்டாயம் அவசியம். எடுத்துக்காட்டு, உலகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பதும் கல்விதான்.
உலகத்தின் பாதுகாப்பதும் கல்விதான், அறிவியல் சிந்தனை தலைமுறையை வளர்ப்பதும் கல்விதான் என்ற தலைப்பில் பேசி விடை பெறுகிறேன். நன்றி. மோனிகா அவர்கள் பேசுகையிலே, என்ன சார் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கறது திறமை அப்படின்றத விட உலகம் வளர்றதுக்கே கல்வி தான் முக்கியம். உலக வளர்ச்சி அடையணும்னா கல்வி தான் கல்வியால் மட்டுமே உலகத்தினுடைய நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு என்பதை அவருடைய கருத்துக்களை இங்கு வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கு பதிலடியாக தமிழ்ச்செல்வி அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை திறமைதான் முக்கியம் என்று கூற வருகின்றார். இங்கு அமர்ந்துள்ள நடுவரை அவர்களுக்கும் என்னுடன் உரையாட வந்துள்ள சக மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க பேச வந்த தலைப்பு என்னன்னா, வாழ்க்கையில் உயர்த்துவது திறமையே அப்படின்ற தலைப்புல பேச வந்துருக்கேன். முன்னாடி பேசினவங்க நிறைய பேசிட்டு போனாங்க. முன்னாடி 2 பேர் பேசினாங்க, அவங்களா சூப்பரா பேசினாங்க. ஐயா, நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். மருத்துவர்கள் இருந்தா மட்டும் போதுமா? அதாவது மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே சர்ஜரி அதாவது சிகிச்சை பண்ணும் போது எப்பவுமே புக்கை இப்படியே வச்சுக்கிட்டா பண்றாங்க? இல்ல, அவங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு விஷயத்த அவங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு திறமை வேணும். எதுவா இருந்தாலும் திறமை மட்டும்தான் முக்கியம். இப்ப நீங்க கல்வி படிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்டம் பெற்றாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கல்வியில நீங்க வெற்றி பெற்றாலும் சரி, அந்த வெற்றியை நீங்க என்ன பண்ணிக்கணும், தக்க வைத்துக்கொள்ள. அதாவது அந்த வெற்றியை நீங்க புடிச்சுக்கல, கெட்டிமா புடிச்சுக்க. உங்களுக்கு திறமை இருக்கணும். திறமை இருந்தா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஒரு கதையை சொல்லி இதை ஸ்டார்ட் பண்றேன். எப்படின்னா, ஒரு மெக்கானிக் இருந்தாரு. ஒரு மெக்கானிக் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் படிப்பு அவருக்கு குறைவு தான். ஆனா அவர் நல்ல சர்வீஸ் பண்ணுவாரு, நல்ல ஒரு இது. ஆனா அவங்க கிட்ட இப்ப நீங்க கல்வி படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. எவ்வளவோ நீங்க கல்வியில காசு இது பண்ணிருக்கலாம், எவ்வளவு சாதிச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு பைக்கை சர்வீஸ் விடணும், நீங்க இவ்வளவு லட்சம் வாங்கி நீங்க லட்சக்கணக்குல வாங்குற ஒரு பைக்கை எடுத்துன்னு போய் சர்வீஸ் விடணும்னா அவர்கிட்ட நீங்க இந்த குவாலிட்டிஸ் இருக்கு, அவர் இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு, அவர் இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்றத பார்த்து அவர்கிட்ட நீங்க பைக் விடுவீங்க. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் சரி, நம்மளுக்கு ஒரு மெக்கானிக்கே எடுத்துக்காட்டா இருக்காரு. ஏன்னா இப்போ நான் இவ்வளவு படிச்சேன், நான் இவ்வளவு செஞ்சேன், நான் இவ்வளவு பண்ணேன் அப்படின்ட்டு எவ்வளவு செஞ்சாலுமே சரி, எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் சரி, ஆனா ஒரு பைக் வாங்கினா அதை எடுத்துன்னு போய் யார்கிட்ட வர்றீங்க? சர்வீஸ், அதாவது மெக்கானிக் தான் வரீங்க. அவர்கிட்ட நம்ம குவாலிட்டிஸ் பார்க்கல, அவர்கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அனுபவம் இருக்கு, அவரு எத்தனை வருஷம் அந்த இடத்துல இருக்காருன்னு தான் பாக்குறோம். சரி, அது மட்டும் இல்ல, இவங்க சொன்னாங்க பட்டத்தை நிறைய பெறலாம். எவ்வளவு பட்டம் பெற்றாலும் சரி, எவ்வளவு செஞ்சாலும் சரி, இந்த காலத்துல அதாவது இந்த ஜெனரேஷன்ல படிக்கிறவங்களுக்கு படிப்பே தடையா இருக்குதுங்க சார். என்ன சொல்றீங்க? நான் சரி, கரெக்ட் சொல்றது உண்மைதானே? படிக்கிறவங்களுக்கு படிப்பே தடையா இருக்குது. அதே நாங்க திறமை இருக்கிறவங்க என்ன படிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எங்க திறமையை வச்சு நாங்க முன்னேறிப்போம். எங்களுக்கு படிப்பு, இப்போ இவங்க படிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இவங்க பட்டம் பெற்றாங்கன்னு சொல்றீங்க. அவங்க அந்த பட்டம் பெற்ற அந்த வேலைக்காக அவங்க நான் அந்த டிகிரி தான் படிச்சேன், நான் அந்த டிகிரிக்கான வேலையை தான் நான் தேடுவேன் அப்படின்னு அவங்க வீட்டிலே இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, எங்களுக்கு திறமை இருக்கிறதுனால நாங்க எவ்வளவு வேணா இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல, எப்போ இந்த காலகட்டத்துல 3 வயசு குழந்தை, எத்தனை வயசுங்க ஐயா? 3 வயசு குழந்தை வேர்ல்ட் ரெக்கார்ட் படிக்குது. எப்படின்னா அவங்களுக்கு திறமை இருக்கு, அதாவது பிறப்பிலே திறமை இருக்கு. அதே பிறப்பிலே நீங்க கல்வியை கொண்டு வர முடியுமா சொல்லுங்க? 3வது வயசு ஒரு குழந்தைக்கு, அப்பதான் அந்த குழந்தை ABC எல்லாம் கத்துக்கும். இதுக்கு கல்வி காரணமா இருக்குமா? திறமை தான் காரணம். இப்போ படிச்சவங்க நிறைய பேர் வெளியே வராம இருக்காங்க. படிச்சவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல நிறைய பேர் படிச்சவங்க, எவ்வளவோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவோ கிராஜுவேட் ஆனவங்க எல்லாம் வீட்லயே இருக்காங்க. ஆனா திறமை இருக்கிற நாங்க என்ன பண்றோம்? வெளில வரோம். நாங்க திறமை இருக்குது, நாங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணியாவது நாங்க படிச்சுட்டு வந்துடும். ஐயா, வேலை அவங்க சொல்றாங்கல்ல, நாங்க படிக்கிறோம், நாங்க இவ்வளவு நாங்க படிக்கிறோம், நாங்க இவ்வளவு பட்டம் பெற்றிருக்கோம், நாங்க இவ்வளவு செய்யறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா இந்த இடத்துல சொல்றேன், அவங்க எவ்வளவு பட்டம் பெற்றாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கூலி தான் வாங்கணும். ஏன்னா அவங்க ஒருத்தங்கிட்ட மேனேஜர் கிட்ட பதில் சொல்லணும், அவங்க சூப்பர்வைசர் கிட்ட பதில் சொல்லணும், இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட அவங்க பதில் சொல்லணும். ஆனா நாங்க, எங்களுக்கு திறமை இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சம்பளம் தர இடத்துல இருப்போம். அதாவது 1ஆம் தேதி ஆனா அவங்க சம்பளம் வாங்குற இடத்துல இருக்காங்க, நாங்க சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல சொல்றேன், இந்த இடத்துல சொல்லி என் உரையை முடிக்கிறேன். வளர்வதற்கு தான் கல்வி தேவையே தவிர வாழ்க்கையில் உயர்வதற்கு கல்வி தேவையில்லை என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திறமைதான் முக்கியம் வாழ்க்கையில் உயர்வதற்கு என்று பேச அழைக்கும் பொழுது இளம் பேச்சாளர் தமிழ்ச்செல்வி என்று நான் தப்பா சொல்லட்டுமா? நீங்க புயல் பேச்சாளர், நீங்க பேசி முடிய சொல்லதான் தெரியுது. ஓகேங்களா? ஆக எவ்வளவு எளிமையாக அவர்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பைக்கை சர்வீஸ் பண்றதுக்கு கூட நம்ம
ஒரு எம்இ படிச்சிருக்கானா பிஹெச்டி படிச்சிருக்கானான்னு கேட்கறது இல்லை. அவர் வந்து அந்த துறையில நல்ல திறமையா இருக்காரான்னு தான் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அவ்வளவு அருமையாக அவர்களுடைய கருத்துக்களை திறமைதான் வாழ்க்கையை உயர்த்துவது என்று கூறி அடுத்து பேச வருவர்களுக்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக துர்காஸ்ரீ கல்விதான் வாழ்க்கையில் உயர்த்துவது என்று அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்க அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய நடுவருக்கு வணக்கம். அருமையான வாதத்தை முன்வச்சிட்டு போனாங்க எதிரணி. நான் உங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறேன். திறமை பிறப்பிலேயே வரலாம், ஆனா கல்வி தான் அதை மேம்படுத்துறதுக்கும் வெளியே கொண்டு வரதுக்கும் முக்கியமான படியா இருக்கு. அவங்க கேட்டாங்க, டாக்டர் எப்பவுமே ஆப்ரேஷன் தியேட்டர்ல புக்கை வச்சுட்டே தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னு. அந்த டாக்டருக்கு டாக்டர்ன்ற அங்கீகாரம் கொடுக்கறதே கல்வி தாங்க. கல்வி கத்துக்கிட்டாதான் சொசைட்டியே மதிக்கும் நம்மள. கல்வி வெறும் புத்தக அறிவை மட்டும் தராது, அது ஒரு மனிதனோட ஆளுமையை தான் வெளியே கொண்டு வரும். ஒரு திறமைய வெளியே கொண்டு வர்றதுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். எம்எஃப் ஐசன் அவரு சின்ன வயசுல இருந்தே ஓவியத்தை ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டு இருந்தாராம். அவரு கலைக்கல்வி மூலியமா அதை கத்துக்கிட்டதாலையும் அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டதாலையும் தான் அவரு உலகம் ஃபுல்லா தெரிஞ்சாரு. ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை இருந்தா மட்டும் போதாது, அதை எப்படி வளர்த்துக்கிறோன்றதுலதான் அந்த திறமை வெளிவருது. கல்விதான் மனிதனுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆகவே திறமைக்கு வழிகாட்டும் விளக்கு கல்விதான். திறமை விதை என்றால் அதை வளர்க்கும் நீர் கல்வி என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. முன்பு பேசிய துர்காஸ்ரீ அவர்கள், உங்களுக்கு திறமை இருந்தால் பத்தாது. ஏன்னா நீங்கள் திறமை இருந்ததுன்னா நீங்கள் அந்த துறையில் வந்து அந்த திறமை வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த திறமையை வளர்த்துக்கணுன்னாலே கல்வி தான் தேவை. அதே மாதிரி ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி. எனவே கல்வி மட்டும்தான் வந்து வாழ்க்கையை வந்து உயர்த்தும் அப்படின்னு அவங்களுடைய வாதத்தை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக இல்லை, அவர்களை எதிர்த்து திறமைதான் மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வருகிறார் முகமது ஷேக் சையத் அவர்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் சக தோழர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அருமையான கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் முன்வைத்தார்கள். அந்த வரிசையில் திறமை அணியின் சார்பாக சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் கூற விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உயர்கல்வி படித்து அதிகமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய திறமையை கண்டறிந்து அதை வளர்த்து கொண்டு பல துறைகளில் சாதிக்கிறார்கள். எதிரணி பேசும் பொழுது கூறினார்கள், திறமை இருந்தாலும் அதற்கு கல்வி தேவை என்று. நான் கூறுகிறேன், கிறிஸ்டியன் ரொனால்டோ அவர் பிரான்சில் வெறும் ரோட்டில் குப்பை பெருக்கிக் கொண்டிருந்தவர். அவருக்கு கல்வி இல்லை, ஆனால் அவருடைய திறமையை வைத்து இன்று உலகமே போற்றக்கூடிய ஒரு கால்பந்து வீரர்களாக மாறி இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய திறமை. திறமை ஒரு மனிதனுக்கு வெற்றி காரணமாக இருக்கிறது, சமூகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு புதிய வேலையை உருவாக்கி ஒரு சாதாரண மனுஷனை கூட சாதனையாளராக மாற்றுகிறது இந்த திறமை. எனவே திறமைதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வதற்கு அவசியம் என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். இதற்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடியவர் படிப்பறிவே இல்லை என்றாலும் கூட முன்னேறலாம், திறமையால் மிக உயரத்திற்கு சென்றவரை எடுத்துக்காட்டாக கூறி அவர் வாதத்தை முடித்து உள்ளார். ஆக இப்பொழுது முடிவு சொல்லக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இரண்டு அணியினரும் தள்ளியிருக்கீங்க. ஆக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கல்வியும் திறமையும் மனிதனுடைய இரண்டு கண்களை போல, அதில் ஒன்று பெருசு, இன்னொன்று பெருசு இல்லை அப்படின்னு அதில் யாராலையுமே சொல்ல முடியாது. யாராச்சும் சொல்ல முடியுமா? வலது கண்ணு நல்லது, இடது கண்ணு வேணாம், இல்லை இடது கண்ணு நல்லது வலது கண்ணு வேணாம் அப்படின்னு யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அதுபோல ஆனால் வாழ்க்கையில் உயர்வதற்கு முதலில் வாய்ப்பை கொடுப்பது திறமையே. அந்த திறமையை நீங்கள் உயர்த்துவதற்கு கல்வி அவசியம்.
ஆக இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வாழ்க்கையில் உயர்த்துவது திறமை, அந்த திறமையை உயர்வை நிலைப்படுத்துவது கல்வி என கூறி இந்த உரைக்கு முடிவை சொல்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த தென்றல் தமிழ் பேரவைக்கும், இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக பேசி மகிழ்வித்த அனைத்து பேச்சாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.